அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கூத்தராற்றுப்படையில் நன்னன் நாட்டின் காணப்படும் பொருள் வளம் மற்றும் அங்கு காணப்பட்ட விலங்குகள் இதனை குறித்து காணலாம். கூத்தராற்றுப்படையின் வழியாக நன்னனது ஆட்சி சிறப்பு வெளிப்படுவதை காண முடிகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஊரில் அரண்மனை வாயிலில் காணப்பட்ட பொருள்வளம் குறித்து காணும் எனும் பகுதியின் வழியாக நன்னனின் பெரிய அரண்மனை வாசல் மேற்கு மலையில் பிறந்த காவிரி ஆறினை போல இருந்தது. காவிரி ஆறு வளமிக்க உடையது என்பதனை ஒத்து அவனது வாசல் காவிரி ஆறினை போன்று அகன்று பறந்து விரிந்ததனை காண முடிகிறது. கடலின் ஆழத்தில் மிதந்து செல்லும் புகார் முத்தை ஒத்த வளத்துடன் விளங்கியது. அது மட்டுமல்லாமல் அங்கு நெருப்பை வெளிப்படுத்தினால் போல பூக்கும் கடம்ப மரங்கள் அதிகமாக இருந்தன. அந்த வாயிலில் சங்கு உடைத்தாற் போல வெண்காந்தல், புன்னை, திலக மலர்கள் மற்றும் சந்தன மரங்களும் கரிய கொடிகளை உடைய பசிய மிளகு கொத்துக்களாக விளங்கின. அது மட்டுமின்றி மூங்கில் குழாயில் உள்ள தேனால் செய்த கல், எருமையின் இனிய தயிர், சக்கரத்தை போல தேன்பாயும் தேன் கூடுகள் மற்றும் ஆசினி பலாப்பழங்களும் நிறைந்து காணப்பட்டன. இதனை காண பலவின் பலவு முழவு முழவு மருள் பெரும்பலம் மற்றும் இடிக்கலப்பு அன்ன நறுமடி வாவின் எனும் வரிகள் வழி அரண்மனை வாயிலில் காணப்பட்ட பொருட்கள் குறித்து எடுத்து இயம்புகிறது. அடுத்ததாக அரண்மனை வாயிலில் காணப்பட்ட விலங்குகள் என்று நோக்கும்போது நன்னனது அரண்மனை வாயிலில் பல்வேறு வகையான விலங்குகள் அச்சமின்றியும் சுதந்திரத்துடனும் வாழ்ந்தன என்பதனை அதன் கூத்தராற்றுப்படையில் உள்ள பாடல்கள் வழி காண முடிகிறது. அரண்மனை வாயிலில் பல்வேறு வகையான காட்டு விலங்குகள் காணப்பட்டன. மென்மையான நடையுடைய காட்டுப்பசுவின் கன்றும் யானையின் இளமை கன்றும் வாயினால் ஒலி எழுப்பாத கரடி குட்டிகளும் இருந்தன. மலையாடு, ஆண் செம்மறியாடு, கீரி போன்றவையும் காணப்பட்டன. அத்துடன் புலியால் வெறுத்த மானின் குட்டி, ஆண் உடும்பு மற்றும் மயில், காட்டுக்கோழி மற்றும் சேவல் போன்றவையும் அங்கு காணப்பட்ட செய்திகளை பாடல் வழி காண முடிகிறது. இதை மட நடை ஆ மான் கயமுனி குளவி ஊமை என்கின் குடாவடி குருளை எனும் வரிகள் எடுத்து இயம்புவதை அறியலாம். அடுத்ததாக வறிய நிறமுடைய புலியால் துன்பப்பட்டு இருந்த யானைகளின் முத்துடைய தந்தங்கள் குறைவின்றி குவியலாக காணப்பட்டது. அதாவது இறந்துபட்ட யானைகளின் தந்தங்கள் குவியலாக காணப்பட்ட காட்சியினை குருவப்புலி பொறு புன்கூர் யானை முத்துடை மறுப்பின் முழவு வலி மிகு திரள் என்னும் பாடல் வரிகள் எடுத்து இயம்புவதை காண முடிகிறது. இவ்வாறாக அரண்மனை வாயிலில் காணப்பட்ட பொருட்களையும் அங்கு காணப்பட்ட விலங்குகளின் இயல்புகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் நன்னனது நாட்டில் உள்ள விரலியர்கள் நன்னனை போற்றி மகிழ்ந்த செய்திகளை பார்க்கலாம். முகில்கள் போன்று வனம் நிறைந்த யானைகளின் நிரம்பியிருந்த முற்றத்தை பாணர்கள் அடைந்தவுடன் அங்கே வானில் எழும் இடியின் முழக்கத்திற்கு ஏற்ப ஒலிக்கும் முழவு மற்றும் பெருவங்கி ஆகிய இசைக்கருவிகளை பயன்படுத்தினர். விரலியர்கள் ஒன்று கூடி தூம்பு என்னும் இசைக்கருவியினை ஒலிக்கச் செய்தனர். அதனுடன் மருதப்பண்ணை இசைத்தும் கரிய தண்டினை உடைய சிறிய யாழின் நரம்பிசையை இணைத்தும் ஓசைக்கு மேல் போகாதவாறு மிக அழகிய வண்ணத்தில் தங்களது நன்னனை போற்றி பாடுகின்றனர். பழைய மரபுகள் தப்பாமல் கடவுளை முறையாக வாழ்த்தி வணங்கிய பிறகு பாணர்கள் மற்றும் விரலியர்கள் ஆகியோர் நன்னனை முறையாக வாழ்த்தி வழிபட்டனர். இதனை மருதம் பண்ணிய கருங்கோட்டு சீரியால் நரம்பு மீது இரவாது உடன் புணர்ந்து ஒன்றி எனும் வரிகள் எடுத்து இயம்புவதை எடுத்து இயம்புகின்றன. இதன் வழி நன்னன் நாட்டின் மக்கள் நன்னனை போற்றி மகிழ்ந்த செய்தியினையும் எத்தகைய இசைக்கருவிகளை பயன்படுத்தினர்
என்ற செய்திகளையும் அறிய முடிகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.